நண்பர்களே வணக்கம். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மேல அடுத்த எஃப்ஐஆர் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஈவி வேலு அப்படின்னா ஏரி விழுங்கி வேலு அப்படின்னு அர்த்தம் போல. அவர் எப்படி ஒரு ஏரியையே விழுங்கி அவருடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக அவர் சொத்து சேர்ப்பதற்காக ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். டிசம்பர் 14, 2025 இந்த தேதியில் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற ஒரு மிகப்பெரிய டிஎம்கேவுடைய யூத் விங் கான்ஃபரன்ஸ், நார்தன் ரீஜனல் கான்ஃபரன்ஸை இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்தவர் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு. அவர் தான் இந்த கான்ஃபரன்ஸில் வரவேற்புரை கொடுக்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தார், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்தார். அவருடைய அந்த யூத் விங்குடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தான் இந்த மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஆனால் இந்த கான்ஃபரன்ஸ் நடந்த இடம் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு பேர் கலைஞர் திடல் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. 124 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கிறாங்க. இந்த இடத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த 124 ஏக்கர் நிலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலப்பம்பாடி அப்படிங்கிற ஊரில் ஈவி வேலு அவர்களுடைய மகன் ஈவி குமரன் அவர் வைத்திருக்கக்கூடிய அருணை ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் 2024ஆம் ஆண்டு 46 கோடி ரூபாய்க்கு ரிஷி என்டர்பிரைசஸ் என்னும் நிறுவனத்திடமிருந்து இந்த நிலத்தை வாங்குகிறது. அந்த ரிஷி என்டர்பிரைசஸ் யாருதுன்னா ஒரு ஹைவேஸ் கான்ட்ராக்டர் பாண்டித்துரைன்னு இருக்கிறார். அவர் மனைவி பேரில் இருக்கு. பேசிக்கலி அந்த ஹைவேஸ் கான்ட்ராக்டருடைய நிறுவனங்கள் தான் இதெல்லாம். அவரிடம் இருந்து ஹைவேஸ் மினிஸ்டராக இருந்த ஏவா வேலுவின் மகன் 46 கோடி ரூபாய்க்கு இந்த நிலத்தை வாங்கியுள்ளார். 46 கோடின்னு வாங்கினது கைட்லைன் வேல்யூ வச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஊரில் எப்படி நடக்குதுன்னு. நான் அந்த மலப்பம்பாடி மக்கள்கிட்ட எல்லாம் போய் கேட்கும் பொழுது அந்த மக்கள் சொல்கிறாங்க, சென்ட்டே இங்கெல்லாம் 2 லட்ச ரூபா போகுதுங்க அப்படின்னு. இங்கே பல லேண்டுக்கு ஏக்கருக்கே 2 லட்சம் தான் கைட்லைன் வேல்யூ இருக்குது. ஸோ சென்ட்டு 2 லட்சம்னா நீங்கள் 2 லட்சம் கூட ஈவன் 1.5 லட்சம் வச்சா கூட இந்த 124 ஏக்கர் நிலம் என்பது கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வாங்கியிருக்கிறாரு ஈவி குமரன். உண்மையிலேயே எவ்வளோ விலைக்கு வாங்கினாரு அப்படிங்கிறதெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சா தான் தெரியும். இப்போ இந்த இடத்துல தான் கலைஞர் திடல்னு பேர் வச்சு இந்த இடத்துல ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்த போறோம்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. டிசம்பர் 2025 நடக்க இருந்த இந்த கான்ஃபரன்ஸ்க்கு எப்படி நவம்பர் மாதம் ஒரு மிகப்பெரிய ஊழலை முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அரங்கேற்றுகிறார், ஒரே கல்லில் எப்படி 2 மாங்காய் அடிச்சாரு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நண்பர்களே, மலப்பம்பாடியில் சர்வே நம்பர் 57 வரை ஏவா வேலு மகன் ஈவி குமரனுடைய இந்த நிலம். ஆனால் இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்வே எண் 58 என்பது மலப்பம்பாடி ஏரி. இந்த ஏரியை நீங்க பார்க்கலாம், மிகப்பெரிய ஒரு ஏரி. இந்த ஏரியில் இருக்கக்கூடிய மண்ணை நவம்பர் மாதம் லாரி லாரியாக பொக்லைன் வைத்து லாரி லாரியாக இதில் இருந்து மண்ணை அள்ளி அவருடைய நிலம் ஈவி குமரன் அவருடைய மகனுடைய நிலத்துல கொண்டு போய் கொட்டியிருக்கிறாங்க. ஏரியிலேருந்து மண் எடுக்கிறது என்ன தப்பா? அதுக்கு தாசில்தார் கலெக்டர்லாம் பர்மிஷன் கொடுத்தா எடுக்கலாம் இல்லையா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி இல்லை. இதற்கென்று சட்டம் இருக்கிறது. தமிழ்நாடு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் கன்செஷன் ரூல்ஸ், தமிழ்நாடு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் இதெல்லாம் இருக்குது. இதுல தெளிவாக செக்ஷன் 12 சப்செக்ஷன் 2 என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு ஏரியாக இருந்தாலும் இப்போ இந்த விவசாய பர்பஸ்க்காக டொமஸ்டிக் பர்பஸ்க்காக மேலே இருக்கக்கூடிய சாயில், அந்த சில்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சாயிலை மட்டும்தான் எடுக்க முடியும். அதுவும் அதிகபட்சமாக 1 மீட்டர் அளவிற்கு மட்டும்தான் எடுப்பதற்கான அனுமதியை ஒரு கலெக்டரோ தாசில்தாரோ கொடுக்க முடியும். அந்த 1 மீட்டருக்குள்ளேயே ஒருவேளை 1/2 மீட்டர்லேயே அதற்கு கீழே இருக்கக்கூடிய அடிமண், அதாவது அந்த போரஸ் ஸ்ட்ராட்டா வந்துருச்சுன்னு சொன்னால் நிப்பாட்டிடணும். அதிகபட்சமாக 1 மீட்டர் வரை தான் எப்படி இருந்தாலும் எடுக்க முடியும். ஆனால் இந்த ஏரியில் 1 மீட்டர் இல்லைங்க, நான் நின்று இருக்கிறேன் பாருங்க, இந்த ஃபோட்டோவில் நிற்கிறேன். நான் 5.25 அடி அப்படின்னு சொன்னால் அதற்கு மேலே என்னோட 2 மடங்கு 2.5 மடங்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க.
கிட்டத்தட்ட நம்ம மெஷர் பண்ணியிருக்கிறோம் இன்ச் டேப் வைத்து எந்த அளவுக்கு எடுத்திருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். 5 மீட்டர் அளவிற்கு இந்த இடத்துல எடுத்திருக்கிறாங்க. 5 மீட்டர், 1 மீட்டர் எடுக்கணும்னா எக்ஸ்ட்ராவாக 4 மீட்டர் எடுத்திருக்கிறாங்க. சட்டவிரோதம், கம்ப்ளீட்லி இல்லீகல். யாருமே இதற்கு அனுமதியை கொடுக்க முடியாது. அப்போது ஏவா வேலு எப்படி இந்த லாஜிஸ்டிக்ஸ் பார்ப்பதற்காக, இந்த கான்ஃபரன்ஸ்க்கான லாஜிஸ்டிக்ஸ் பார்ப்பதற்காக தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அந்த தாசில்தார், கலெக்டர் எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மிகப்பெரிய அளவில் மண்ணை எந்த அளவுக்கு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, பல அந்த ஏரியில் எந்த பக்கம் போனாலும் மிகப்பெரிய பள்ளம். அந்த அளவிற்கு நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் எடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சட்டவிரோதமாக மண் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணோம் அப்படின்னா, மலப்பம்பாடி ஏரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஏக்கருக்கு தாண்டுது. அதில் ரொம்ப குறைந்தபட்சமாக கன்சர்வேட்டிவாக எடுத்தால் கூட கிட்டத்தட்ட 12 ஏக்கர் அளவில் இவர்கள் மண்ணை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்கூடாக பார்க்க முடிகிறது. அப்போ 12 ஏக்கரில் அதுலேயும் அங்கங்கே குவிச்சு மண் குவிக்கிறதுக்காக ஒரு சில இடங்களை விட்டுருக்குறாங்களா, 3ல் 1 பங்கு இடங்களை அதுக்கு விட்டுட்டாங்கன்னு நம்ம கணக்கு வச்சா கூட ரொம்ப குறைந்தபட்சமாக பார்த்தா கூட 8 ஏக்கர் அளவிலாவது மினிமம் இவங்க இந்த சட்டவிரோத மைனிங்கை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ 8 ஏக்கர் அளவிற்கு மண் திருடப்பட்டிருக்கிறது. அதோடைய ஆழம் என்ன அப்படின்னு பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆழம். ஒரு இடத்துல 10 அடி இருக்குது, ஒரு இடத்துல 15 அடி இருக்குது, ஒரு இடத்துல 20 அடி இருக்குது. அந்த மாதிரி வெவ்வேறு இடங்களில் இருக்குது. இப்போ நீங்கள் மீட்டர் கணக்கில் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்லேருந்து 7 மீட்டர் வரைக்கும் வெவ்வேறு இடங்களில் எடுத்திருக்கிறாங்க. அப்போது நாம் குறைந்தபட்சம் ஒரு சராசரியாக இது எவ்வளவு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சராசரியாக பார்த்தோம்னா 5 மீட்டர் அளவுக்கு எடுத்திருக்கிறாங்க. அதுலேயும் 1 மீட்டர் கழிச்சிருவோம். ஏன்னா டாப் லேயர் 1 மீட்டர் லீகலி அலௌடு. அதுக்கு கீழே இருக்கிற 4 மீட்டர் இவங்க சட்டவிரோதமாக எடுத்திருக்கிறாங்கன்னு எடுத்திங்கன்னா கூட இந்த 4 மீட்டர் 8 ஏக்கர் பரப்பளவில் இவங்க எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா இதை கியூபிக் ஃபீட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 45 லட்சம் கியூபிக் ஃபீட்டை தாண்டுது. ஒரு கியூபிக் ஃபீட் இந்த முரம் சாயில், முரம்பு மண் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதோடைய ரேட் நீங்களே பார்க்கலாம் ஆன்லைன்லலாம். கிட்டத்தட்ட 15 ரூபா, 18 ரூபாய், 20 ரூபாய், 25 ரூபான்னு நிறைய விலைகள் சொல்கிறாங்க. நாம் சராசரியாக 18 ரூபாய் எடுத்தால் கூட 45 லட்சம் கியூபிக் ஃபீட் இன்ட்டு 18 ரூபாய் கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாயை தாண்டுகிறது. இதனால் ஏற்பட்ட இழப்பு. ஏவா வேலு தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து தன்னுடைய மகன் சொத்து சேர்ப்பதற்காக அவருடைய லேண்டில் கொண்டு போய் கொட்டிய இந்த மண்ணின் மதிப்பு மினிமம் 8 கோடி ரூபாய். ஸோ ஒரு பக்கம் கான்ஃபரன்ஸும் நடத்தியாச்சு, முதலமைச்சர் வராரு, உதயநிதி வராரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லா மண்ணையும் கொண்டு போய் ஏரியிலேருந்து மண்ணை கொண்டு போய் அவருடைய நிலத்தில் கொட்டிக்கிட்டாரு. கான்ஃபரன்ஸ் முடிஞ்சாச்சு. இப்போ அவருடைய லேண்டுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது அவர் அந்த இடத்துல டிஸ்டிலரி ஆரம்பிக்கிறாரோ இல்லை என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ அது எல்லாத்துக்கும் அந்த நிலம் ரெடி ஆயிடுச்சு. ஒரே கல்லில் 2 மாங்காவை அடிச்சிட்டார். இப்போது கான்ஃபரன்ஸுக்கு லேண்ட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஆட்கள் வந்துட்டு போகணும்ல, அதுக்கு வழியெல்லாம் இருக்கணும். ஸோ இந்த நிலத்துக்கு ஒரு 3-4 வழி ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒரு வழி, ரொம்ப முக்கியமான வழி, சென்னையிலேருந்துல சீஃப் மினிஸ்டர் வராரு, டெப்டி சீஃப் மினிஸ்டர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்னையிலேருந்து உள்ளே போகிற ரோடு இருக்குது பாருங்கள், ஏரி பண்டு வருது. அந்த ஏரி பண்டில் மாட்டு வண்டி தான் போக முடியும். பார்க்குறாங்க, அதுவாங்க முக்கியம். இப்போ நேராக நம்ம அமைச்சர் மகன் லேண்டுக்கு ஒரு ரோடை போடு அப்படின்னு சொல்லி, இன்ஃபேக்ட் அந்த ஏரி பண்டில் வெறும் மாட்டு வண்டி கூட போகக்கூடிய அந்த ஒரு இடத்துல அங்கேயும் கொஞ்சம் மண்ணை கொட்டி ஒரு ரோடை எக்ஸ்பேண்ட் பண்ணி அங்கேயும் ஒரு ரோடை ஃபுல்லாக தார் ரோடாக போட்டிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம் இந்த ஹைவேஸ் எல்லாம் போடுற மாதிரி எப்படி ஓரத்தில் இந்த ரப்பர் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க, ரிஃப்ளெக்டர்லாம் வச்சுருக்கிறாங்க. ஒரு ஏரி பண்டில் இதெல்லாம் ஹைவேஸ்லேயே இதெல்லாம் இருக்குமான்னு கூட தெரியாது. ஆனால் இங்கே இதெல்லாம் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோடு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து உள்ள ஒரு ரோடு, அது ப்ரைவேட்டாகவே இவங்க நேரடியாக இவங்களுடைய லேண்ட் வரைக்கும் போட்டிருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஒரு ஏரியிலேருந்து மண்ணை எடுக்கும் பொழுது அந்த அதிகாரிகள் என்னங்க பண்ணாங்க? ஒருவேளை அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க? நான் அந்த மக்கள்கிட்டலாம் போய் பேசினேன். போய் பேசும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, அந்த மக்கள் போராட்டம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த மக்கள் அந்த ஏரி கரையில் போராட்டம் செய்கிறதுக்கு வராங்க. என்னங்க எங்கள் ஏரி மண்ணை இப்படி திருடுறீங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் போய் போராடுறாங்க. அந்த நவம்பர் மாதத்தில் போராட வராங்க. போலீஸ் அவங்க அங்கே போகிறதுக்குள்ளே அவங்க எல்லாரையும் கைது பண்ணி மக்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. யார் கைது பண்ணியிருக்கணும்? ஏரியை திருடின, ஏரி மண்ணை திருடின ஏவா வேலுவை கைது பண்ணுறதுக்கு பதில் போலீஸ் யார் கைது பண்ணியிருக்கிறாங்க? அந்த மக்களை கைது பண்ணியிருக்கிறாங்க, புகார் கொடுத்துருக்குறாங்க. மக்கள் இந்த மாதிரி மண் அள்ளிட்டு இருக்கிறாங்கிறத தகவல் சொல்கிறாங்க. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே நம்ம இங்கே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை என்ற வட்டாட்சியர் அவர்களுக்கு கேட்குறோம், இந்த மாதிரி நான் மண் அள்ளிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க நாங்கள் கவனிக்கிறோன்றாங்க. அடுத்தது காவல் ஆய்வாளர் கீழ்பண்ணாத்தூரில் காவல் ஆய்வாளர் லட்சுமி அவர்கள்ட்ட நம்ம இந்த பகுதிக்கு அவங்க தான் வராங்க, அவங்களுக்கு தரோம்.
கடிதம் வந்து எல்லாருக்குமே நாங்கள் அனுப்புகிறோம். அங்கே உழவர் உரிமை இயக்கம்னு அவங்க புகார் மேலே புகார் அமைச்சிருக்கிறாங்க. தாசில்தாருக்கு, கலெக்டருக்கு, போலீஸ்க்கு எல்லாருக்கும் புகார். யாரும் ஒருத்தரும் கப்சுப். ஏன்னா எல்லாரும் இந்த ஊழலுக்கு துணை போய் அமைச்சர் ஏவாவேலு சொத்து சேர்க்கணுமே. மக்கள் ஏறி எக்கேடு கட்டு போனா என்ன, யாரு செத்தா எனக்கு என்ன? அந்த இடத்துல இன்னைக்கு அந்த பள்ளத்தை பார்க்கும்போது இன்னி வரைக்கும் அப்படிதான் இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நான் போய் இப்போ தற்பொழுது போய் எடுத்திருக்கிறேன். நீங்க டேட் டைம் ஸ்டாம்போட பார்க்கலாம் எந்த அளவு இருக்கு வெட்டி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஊழல் கண் முன்னாடி, இது மிச்ச கேஸ்லலாம் அவங்களுக்கு பர்சனலாக பெனிஃபிட் எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கிறதுக்கான ஆதாரம் கூட கிடைக்காம இருக்கும். இதில் டைரக்ட் ஆதாரம் என்னது? மக்களுடைய சொத்து ஏரி மண்ணை நீங்கள் 1 மீட்டருக்கு மேலே எடுக்கக்கூடாது, அதற்கு மேலே 5 மீட்டர் வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க. எடுத்து கொண்டு போய் அமைச்சர் ஏவாவேலோட மகனுடைய அந்த நிலத்திலேயே கொட்டியிருக்கிறாங்க, கொட்டி சமப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ மக்களுடைய மண்ணை கொண்டு போய் தனக்கு சொத்து சேர்ப்பதற்காக தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இப்படி ஒரு மிகப்பெரிய மோசடியை, ஊழலை ஏவாவேலு செஞ்சிருக்கிறார். இந்த ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணி நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம்லாம் மழை பெஞ்சதுன்னா அந்த ஏரியில் தண்ணி நிற்கும். அப்போ எப்படிங்க எடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, எங்கேயாவது தண்ணி ஏரிக்குள்ளே நின்றுடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் அந்த எடுக்கும் போதே நீங்கள் அங்கே தண்ணியெல்லாம் இருக்கிறதெல்லாம் கூட பார்க்கலாம். இந்த தண்ணியெல்லாம் உள்ளே எதுவுமே தேங்கக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க வரப்பை உடச்சி, ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த ஏரியோடைய பண்டு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ரோடு போடுறாங்கல்ல, அதுக்கு கீழ் வழியாக ஒரு கால்வாய்க்கு போகுது. அந்த கால்வாயுடைய அளவையே, அந்த வரப்புலேருந்து போகக்கூடிய அந்த அளவையே கீழே இறக்கி ஒரு ப்ரீகாஸ்ட் கல்வெட் போட்டு கீழே இறக்கி வச்சிடறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், தண்ணி ஏரியில் நிற்காத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறாங்க. தண்ணி ஏரியில் நின்றுதுன்னா இது சுற்றி விவசாய பகுதி, நிறைய பேர் விவசாயம் பண்ணுறாங்க. அந்த விவசாயிகளுக்கெல்லாம் நாளைக்கு நிலத்தடி நீர் அப்படிங்கிறது ஏரியில் தண்ணி நின்றுதுன்னா சுற்றி இருக்கிற கிரவுண்ட் வாட்டர் ஃபுல்லாக ரீசார்ஜ் ஆகும். நம்ம எல்லாருக்கும் இது தெரியும். அப்போ நீங்கள் ஏரியில் உடச்சி விட்டீங்க, தண்ணி மாட்டுக்கு ஏரியில் நிற்கக்கூடாது, தண்ணியெல்லாம் வெளியே போயிடணும். ஏன்னா இவர் மண் அள்ளணுமே. நவம்பர் மாதம் அள்ளி இருக்கிறாங்க, அதுக்கு பிறகு கூட அள்ளி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு அள்ளி கொண்டு போய் இவருடைய நிலத்தை நிரப்புவதற்காக மக்கள் கேடு கட்டு போனாலும் பரவாயில்லைன்னு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க. நண்பர்களே, அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அனுப்பியிருக்கிறோம். புகார் மட்டும் இல்லைங்க, இந்த எல்லா ஆதாரத்தோடையும், என்ன ஆதாரம்? அமைச்சர் ஏவாவேலுடைய மகன் ஈவி குமரனுடைய அருணை ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த நிலத்தை எப்படி வாங்கி இருக்கிறது, ஒரு ஹைவேஸ் கான்ட்ராக்டர் கிட்ட அந்த நிலத்துடைய டாக்குமெண்ட் என்ன, அவருக்கு சொந்தமான இடத்தில் எப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய மலப்பம்பாடி ஏரியிலேருந்து 5 மீட்டர் 6 மீட்டர் 7 மீட்டர் அளவிற்கு மண்ணை தோண்டி எடுத்து கொண்டு வந்து ரொப்பி அதை நிரப்பி அதில் வைத்து கான்ஃபரன்ஸ் எப்படி நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள். அது மட்டும் இல்லை, இதுக்கான ஃபோட்டோ வீடியோ வெவ்வேறு இடங்களில் அந்த ஏரியில் எடுத்ததற்கான ஆதாரங்கள், எப்படி ரோடு, இந்த பண்டு மேலே ரோடு போடப்பட்டது அதற்கான ஆதாரங்கள், இந்த எல்லா ஆதாரங்களையும் நாம் லஞ்ச ஒழிப்புத்துறை புகாரில் இணைச்சிருக்கிறோம். இன்றைய தினம் அனுப்பியிருக்கிறோம். நண்பர்களே, ஊழல்களை ஒழிப்பது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளால் கொடுக்க முடிஞ்சது ஆதாரங்கள். இவ்வளவு தெளிவான ஆதாரங்களையும் புகாரையும் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட கொடுத்துருக்கிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை இப்பொழுது அப்பியரன்ஸ் ஆஃப் காக்னிசபிள் ஆஃபென்ஸ் இருந்தாலே அவர்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்து தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஸோ இதில் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். உடனடியாக அவங்க போய் சூப்பர் செக் பண்ணி அனைத்து ஆதாரங்களையும் பிடித்து அது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து ட்ரையல் நடத்தி ஈவி வேலு, ஏரியை விழுங்கிய வேலு இருக்க வேண்டிய இடம் சிறை. அவருக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுப்பது நம்ம எல்லாருடைய பொறுப்பு. இவர்களை போன்று எந்த அளவிற்கு ஊழல் செஞ்சுருக்கிறாங்க கடந்த ஆட்சியில் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாம்பிள். தொடர்ந்து ஊழல்களை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தரும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு பகிருங்க. எப்படியெல்லாம் ஊழல்கள் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுங்க, அழுத்தம் கொடுங்க. அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கான அழுத்தத்தை கொடுங்க. இந்த ஏரியை விழுங்கிய ஏவாவேலு அவர் சொத்து சேர்ப்பதற்காக செய்த இந்த செயல்கள் மீது தண்டனை பெறும் வரை, அவரிடம் இருந்து இந்த பணத்தை எல்லாம் மீட்கும் வரை அறப்போர் தொடரும். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.